மனிஷா ஒய்டி சேனல். போன வீடியோவில் வந்து 1.24 வரைக்கும் வந்து நடத்திருக்கேன். 1.25 நடக்கும்போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஃபோனு. இப்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எக்ஸாம்பிள் 1.25 நடத்த போகிறேன். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 4,559,684. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் எடுத்ததுலாம் வந்து 2 digit 3 digit எடுத்தோம். பட் ஆனால் இப்போது 6 digit எடுக்கணும். அதனால் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிறோம் போது 45 7 7 49 போட்டால் வரலை. இதோட 45ஓட 49ன்றது பெருசு, அதனால 6 6 எடுத்துக்கிறோம். 6 6 36. அப்போ 45 டிவைட் -36ன்றது 9. இப்போ இதை 2ஆல் இந்த 6 மட்டும் இருக்கிறத மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 6 2 12. நெக்ஸ்ட்டு இந்த 2 டிஜிட் இந்த 2 டிஜிட் இறக்குறோம். அப்போது 96. 8 டேபிள் போடும்போது அதிகமாக போகுது. இங்கே 8ன்னு வச்சா அதிகமாக போகுது, 6ன்னு வச்சா கம்மியாக வருது. அதனால் 7 எடுத்துக்கிறோம். 7. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே 6ன்னு முடித்தனால ஒரு நான் வச்சுக்கோங்க. 2 × 2 ஸ்கொயர் டேபிளில் 2 2 4. இப்போ 2 டேபிள் வராது. 3 3 9. அப்போ அதுவும் வராது. 4 4 16. அப்படி வச்சா கம்மியாக வரும். அப்போ 5 5 25. அதுவும் கிடையாது. 6 6 36. அது 6 6 36 வச்சா 126ன்றது 756 வருது. அதனால் வந்து 7 7 எடுத்துக்கிறோம். 7 7 எடுக்கும்போது 889. அப்போது 127 × 7ன்றது 889. அது இப்போது இந்த 2 டிஜிட்டையும் சேர்த்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண அது இங்கே எடுத்து நான் வந்து போடணும். போட்டால் இது போட்டோம். இது போட்டால் 134 வரும். இப்படின்னா 67 × 2ன்றது 134. இங்கே 6 × 2ன்றது 12 34. இப்போ இங்கே 84ன்னு இருக்குது. அப்போது 9 டேபிள் எடுத்தால் 9 9 81. கம்மியாக தான் இருக்குது. அப்போ 9ன்னு வச்சு பார்க்கும்போது 1349ன்றது 12,141 வருது. ஆனால் இங்கே வெறும் 1,10,784. இங்கே 12,000 பெருசாக போச்சு. அப்போ 8 எடுத்துட்டா இங்கே 8ஆல் மட்டும் இங்கே 8ஆல் மட்டும். அப்போது 1348 × 8ன்னு எடுத்தால் 10784 ஃபுல்லாகவே வந்தது. அப்போது 0. அப்போது லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்டார்ட்டாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோம். 678. புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டைம் கூட நான் ஓகேங்களா எடுக்க ரெடி. இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.26. த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஃபீல்டு இஸ் 3136 மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். இப்போ ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீல்டு எவ்வளோ? 3136 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது இப்போ 3136 அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட், ஏன்னா 4 டிஜிட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம். லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கும்போது 6 6ன்னு வைக்கலாம். 6 6 என்ன வருது? 36ன்னு வருது. அதனால் 5 5 25. அப்போது டிவைடட் பை 31ல் 25 போச்சுன்னா 6. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இப்போ இந்த ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு ஆன்சர் வருது. அது வந்து இங்கே 36 இருக்குது. அப்போது 6 6 36. அப்போ 6 6 6 6 36. 6 3 6 0 0. அதனால் 3 எப்படி போட்டுக்கிறோம். 6 1 6. அப்போது 636/0. அப்போது இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 56 மீட்டர்னு வருது. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க இந்த ஃபீல்டுக்கு. அப்போ பெரிமீட்டர் என்ன? 4 × சைடு தான் வந்து ஒன் சைடோட வேல்யூ தான் வந்து 56 மீட்டர். அப்போ 4 × 56 அப்படின்றது 224 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு எவ்வளோ? 224 மீட்டர். நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸாம்பிள் 1.27. த ரியல் எஸ்டேட் ஓனர் ஹேட் 2 பிளாட். ரியல் எஸ்டேட் ஓனர்கிட்ட 2 பிளாட் இருக்குது. ஸ்கொயர் பிளாட், அதோட சைடு வந்து 39 மீட்டர். ரெக்டாங்கிள் பிளான் வந்து டைமென்ஷன் வந்து 100 மீட்டர் லென்த்தும் 64 மீட்டர் பிரெத்தும் இருக்குது. He sell both of this plat, acquire a new square of same area. What is the length of
சைடு அப்படின்னு நியூ பிளாட் கேட்குறாங்க. இப்போ வந்து அவர் அதை 2 பிளாட்டு ஸ்கொயர் ரூட்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பிளாட் வச்சுருக்காரு, ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பிளாட் வச்சுருக்காரு. இதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பிளாட் பாட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் இந்த ஸ்கொயர் பிளாட்டையும் ரெக்டாங்கிள் பிளாட்டையும் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுனா இங்கே 39 × 39 ப்ளஸ் இங்கே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் பிளாட்க்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரு, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ L × B. L × B அப்போ 100 × 64. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, L வந்து 64, பிரெத் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 39 × 39 1521 ப்ளஸ் 6400 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7921 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வருது, மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும்னா இப்போ 4 டிஜிட் நம்பர், அதனால் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் 79 இருக்குது. இப்போ 9 9s are 81 பெருசாக போகுது, அதனால் 8 8s are எடுத்துக்கிறோம். 8 8s are 64. அப்போ 79ல் 64 போயிடுச்சுன்னா 15. அதே மாதிரி தான் 8 2s are 16 போட்டு 8 2s are 16 போட்டு இது 15 21 9 9s are போட்டு பார்க்குறாங்க. 9 9s are 81 1 இங்கே வச்சிருக்கோம். நான் இங்கே பாருங்கள் 169 உங்களுக்கு புரியலன்னா இங்கே தனியாக மல்டிபிள் பண்ணிங்க பாருங்கள். 169 × 9 9 9s are 81 8 பேலன்ஸ் வைக்கிறோம். 6 9s are 54. இப்போ 62 2 வச்சு 6 பேலன்ஸ் வரும். 1 9s are 9 9 + 6 15. அப்போ 1521 வருது. இப்போ கரெக்டாக அதோட பேலன்ஸ்க்கு அது பேலன்ஸ் கரெக்டாக வந்துச்சு. அப்போ ஆன்சர் 0 வருது. மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் பண்ணால் இப்போ இங்கே ஆன்சர்னா 89. இப்போ ஸ்கொயர் ரூட்டா 89 மீட்டர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.28 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் 256ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு மெத்தட்னா 256 6ன்னு முடியறதுனால 4 4s are 16 என்ற மெத்தடில் 16 × 16 எடுத்துக்கிறாங்க. எடுத்து தனித்தனியாக ரூட் பண்ணுறாங்க. அப்போ 4 4s are 16 4 4. இங்கே ஒரு மெத்தட் இப்படி கூட போடலாம். 16 16 அப்போ இப்படி பிரிச்சுக்கலாம். 4 × 4 4 × 4. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 4 स्क्वायर × 4 स्क्वायर. स्क्वायर को रूट को कैंसिल, स्क्वायर को रूट को कैंसिल. அப்போ 4 × 4 ஆன்சர் 16. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா 4 × 64 4 × 64s are 256. அப்போ 4 √64 4 எடுத்தால் 2 × 2 64 ஸ்கொயர் இது பண்ணால் 8 × 8 are 64. அப்போ இது என்ன பண்ணும், 2 square of √8 × 8 square. அப்போ ஸ்கொயருக்கு ரூட் கோ கேன்சல், ஸ்கொயருக்கு ரூட் கோ கேன்சல். அப்போ வெறும் 2 × 8 2 8 16. ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தட்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.29 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் 42.25. இது வரைக்கும் வந்து சின்ன நம்பர் வந்துச்சு, பெரிய மெத்தட் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணோம். இப்போ டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சு வருது. இதுக்கு முதல்ல வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்லேருந்து வெளியே எடுக்கணும். எப்பவுமே இருக்கணும் 2 டிஜிட் தள்ளி இருந்தால் கீழே 100ஆல் டிவைட் பண்ணணும். 1 டிஜிட் தள்ளி இருந்தால் 1 டிஜிட் இருந்துச்சுன்னா 10 போடணும், டிவைடட் 10 போடணும். 1 டிஜிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சுன்னா 2 டிஜிட்க்கு பாயிண்ட் இருந்துச்சுன்னா தள்ளி டிவைடட் 100 போடணும். 3 டிஜிட்க்கு பாயிண்ட் இருந்துச்சுன்னா டிவைடட் 3 பாயிண்ட்க்கு 30 2 பாயிண்ட்க்கு 20 1 பாயிண்ட்க்கு 10 அப்போ 10. ஓகேங்களா. இப்படி போடும்போது இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 425 டிவைடட் பை 100 தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இது இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் a/b இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல் ரூட் ஆஃப் a டிவைடட் பை ரூட் ஆஃப் b அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது 4 டிஜிட் ஆகிட்டு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது 7 7s are 49 பெருசாக போகுது. ஆனால் 6 6s are 36. அப்போ -6 6 2s are 12ன்னு இங்கே வச்சுக்கிறோம். 12 அடுத்து இது 25 நெக்ஸ்ட்டு செட் இறக்குறோம். ஏன்னா 625 வருது. 25ன்றது இதில் வரும் 5 5s are 25. அதனால் 5 5s are 25. 5 2 பேலன்ஸ் இருக்குது. இங்கே கூட போட்டு காமிக்கிற பாருங்க. 125 × 5
5 5s are 25, 2 5s are 10, 11 12, அப்போ 1 1 5s are 5, 6 25, அப்போ 6 25 6 25 வந்துருச்சு 0. அப்போ ஆன்சர்னா 65. அது 65 425க்கு 65. ரூட் ஆஃப் 100 வெளியே எடுத்தால் 10. அப்போது ஒரு டிஜிட் 0 இருக்கிறதுனால 6.5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவே இன்னொரு மெத்தட் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இது 4 டிஜிட் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு செட்டு இது வேணாம், இதுவே ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்குது. 6.5 ஓகேங்களா? போட்டணும். அடுத்து எக்ஸாம்பிள் 1.30 சிம்பிளிஃபை பண்ணணும். பெருசாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சிம்பிளிஃபை அதான் மல்டிப்பிள் ரூட் ஆஃப் கொடுத்து இதுக்கு ரூல்னா ரூட் ஆஃப் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் 3. இதுக்கு ரூல்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பின்றது ரூட் ஆஃப் காமனாக ஏபின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ரூட் ஆஃப் இந்த 12 3 ஒரே ரூட் எடுத்துடும். அப்போ 12 3 is 36, ரூட் ஆஃப் 36. 36ன்றது 6 6 30. அப்போ 6 ஸ்கொயரு இந்த ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் whole root of 98 divided by 162.